அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 2025-26 கல்வி ஆண்டுல எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு, ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு எவ்வளோ மார்க் இருந்தா சேஃபு, எவ்வளோ மார்க் இருந்தா கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த காணொலியில நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேஃப் மார்க் என்ன, அதுதான் மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா 1-2 இறங்கலாம், இல்ல 5 மார்க்கும் கூட இறங்கலாம், ஒரு சிலருக்கு ஏறலாம். அதனால சேஃப் மார்க்கை மட்டும் நாம மெயினா சொல்ல போறோம். அதுல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஏன் சார் சேஃப் மார்க் மட்டும் இப்போதைக்கு சொல்றீங்க அப்படின்றதையும் நான் இதுல சொல்றேன். சரிங்களா? ரைட். முதல்ல நம்ம இந்த வருஷம் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இதுவரைக்கும் 7.5% கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் எத்தனை சீட் இருக்கு, பிடிஎஸ் எத்தனை சீட் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை இது வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட்லயும் இன்னும் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் போன வருடம் இருந்த எம்பிபிஎஸ் 496 இடங்கள் அண்ட் பிடிஎஸ் 126 இடங்கள், ஆக மொத்தம் 622 இடங்கள் போன வருடம் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வருஷம் எம்சிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டை எடுத்திருக்காங்க. மேபி அங்கே சீட்டு எம்பிபிஎஸோட எண்ணிக்கை 1-2 மேபி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது போன வருஷத்து டேட்டாவை வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ நம்மளுடைய இடஒதுக்கீட்டு பிரகாரம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு பிரகாரம் ஓசிக்கு வந்து 31% அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டு 154 சீட்டு, பிடிஎஸ்ல 39 சீட்டு வரும். பிசிக்கு 26.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல எம்பிபிஎஸ் 132, பிடிஎஸ் 33 சீட்டு. பிசிஎம் பொறுத்த மட்டும் 33.5% இடஒதுக்கீடு, 17 எம்பிபிஎஸ் சீட்டு, 5 பிடிஎஸ் இடங்கள். எம்பிசியை பொறுத்த மட்டும் 20% இடஒதுக்கீடு, அதுல 99 எம்பிபிஎஸ் இடங்கள், பிடிஎஸ் 25 இடங்கள். எஸ்சியை பொறுத்த மட்டும் 16% இடஒதுக்கீடு இருக்கு, அதுல 79 எம்பிபிஎஸ் இடங்கள், பிடிஎஸ் 20 இடங்கள். எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 2% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு, அதுல 10 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, 3 பிடிஎஸ் சீட் இருக்கு. எஸ்டியை பொறுத்த மட்டும் ஒரே 1% தான், எம்பிபிஎஸ்ல 5 சீட்டும் பிடிஎஸ்ல 1 சீட்டும். சரிங்க சார். சார் ஓப்பன் கேட்டகரியில் 31% கொடுத்துருக்கீங்க, 154 எம்பிபிஎஸ், 39 பிடிஎஸ். அப்ப உங்களுக்கு இவ்வளவு சீட்டும் ஓப்பன் கேட்டகரியில் ஓசி கேட்டகரியில இருந்து எடுப்பாங்கன்னா, இந்த வருடம் ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தோம்னா வெறும் 2 ஓசி கேண்டிடேட் தான் இந்த 154வது ரேங்குக்கு மேல இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த சீட்ல மீதி யார் சார் அதிகமா எடுப்பாங்கன்னா, எம்பிசி கேட்டகரி தான் மிக அதிகமான மாணவர்கள் வருடம் செல்லுவாங்க. இந்த வருடமும் எம்பிசி மாணவர்கள் தான் ஓப்பன் கேட்டகரியில் சீட்டை அதிகமாக அள்ளுவார்கள் சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஓகே. அப்புறம் இப்ப இது வந்து போன வருடம் இருந்த எம்பிபிஎஸ் இடங்களை வச்சியும் பிடிஎஸ் இடங்களை வச்சியும் எத்தனை சீட்டு அப்ராக்சிமேட்டா வரலாம், இதுல 1-2 கூடலாம் குறையலாம், அது வேரி ஆகும். சரிங்களா? அது செலெக்ஷன் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அது வேரி ஆகும். சரிங்களா? ரைட். அப்ப இதை வச்சு நமக்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் சேஃப் மார்க் என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த மட்டும் 31% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால சேஃப் மார்க் 2 மாணவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. சரிங்களா? 2 மாணவர்கள் வந்து 154வது ரேங்குக்கு முன்னாடி இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண்கள் 457. அப்ப 457 மதிப்பெண்களுக்கு மேல ஓப்பன் ஓசி கேட்டகரி இருந்தா அவங்களுடைய சேஃப் சொல்லலாம், கம்பல்சரி. அப்ப எண்டும் அவங்களுக்கு 457 முடிஞ்சிடும். சரிங்களா? ரைட். அடுத்தது பிசி கேட்டகரியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சேஃப் மார்க் 415. சேஃப் மார்க் வந்து 415. மேபி அவங்களுடைய எண்டு மார்க் எது வரைக்கும் வரலாம், அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் பிரகாரம் எண்டு மார்க் எது வரைக்கும் வரலாம்னா 407. அப்போ ஏன் சார் 415 நீங்க சேஃப் மார்க் சொல்றீங்க அப்படின்னா, அதாவது வருடம் கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி சீட்டை ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் இந்த சீட்லாம் ஃபில் பண்றாங்க. சரிங்களா? அதை முடிச்சுட்டு தான் என்ன பண்றாங்க, பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி சீட்டுக்கே வராங்க. ஸோ அப்படின்னும் போது
என்ன நடக்குது அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு சில மாணவர்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் ப்ரைவேட் காலேஜ் சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஓப்பன் கேட்டகரி சீட் எடுக்கிறதுக்கு பதிலாக, அதாவது அவங்க கேட்டகரி ரேங்க்குக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க கேட்டகரிக்கு ரேங்க் போனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது இல்லை, எதுக்கு நம்ம போய் ப்ரைவேட் காலேஜ் எடுத்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஃபீஸ் ஏதாவது கட்ட வேண்டி சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு சேஃபாக என்ன பண்ணிடுறாங்க, ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட பிசி கேட்டகரியிலையோ அல்லது எம்பிசி கேட்டகரியிலையோ அல்லது எஸ்சி கேட்டகரியிலையோ அவங்களோட கேட்டகரி ரேங்கில் போயிட்டு சீட் எடுத்துடுறாங்க சேஃபாக. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எஸ்சி மாணவர்கள், எஸ்டி மாணவர்கள் அல்லது பிசி மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டகரி சீட் எடுக்கிறதால அவங்களுக்கு குறையுது. இதுதான் காரணம். சரிங்களா? ரைட். மேபி பாசிபிள் ரேங்க் வந்து 185 வரைக்கும், 185வது ரேங்க் வரைக்கும் மேபி பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எம்பிபிஎஸ் மேபி பாசிபிள், அதாவது எண்டு முடியுதுன்றதால நான் அதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட முடியும். ஆனால் 100% அவங்களாம் பிடிஎஸ் கன்ஃபார்ம்னு இருப்பாங்க. சரிங்களா? ரைட். பிசிஎம்மை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு சேஃப் மார்க் 405 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்திருந்தா அவங்களுக்கு சேஃப் மார்க் வந்து 405ங்க. சரிங்களா? சரி, மேபி எது வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னா 402. இது வந்து உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிசி முஸ்லீம் மாணவர்கள் கிட்டத்தட்ட 7 பேர் இருக்காங்க. அவங்க கரெக்டாக ஓப்பன் கேட்டகரியிலே சீட் எடுத்தாங்கன்னா 402 வரைக்கும் வரலாம். ஆனால் அவங்க இல்லை, என் கேட்டகரியிலே என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் எடுத்துட்டேன் அப்படின்னா மேபி 405 404 வரைக்கும் சேஃபு முடியலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது எம்பிசியை பொறுத்த மட்டும் இல்லை, மொத்தமே அவங்களுக்கான சீட்டு வந்து 99 தான். சரிங்களா? 99 தான். ஆனால் இந்த கேட்டகரியிலிருந்து வரக்கூடிய சீட்டு, ஓப்பன் கேட்டகரியோட சீட்டு வரும்போது கிட்டத்தட்ட 180 சரிங்களா, 180வது ரேங்க், கிட்டத்தட்ட 180 சீட் எடுப்பாங்க எம்பிசியை பொறுத்த மட்டும். அப்போ சேஃப் பொறுத்த மட்டும் 435, இது 431 வரைக்கும் வரலாம் அல்லது 430 கூட முடியலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு தெரியும், 431 மதிப்பெண்ணில் எம்பிசியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 7 மாணவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. 431 மார்க், ஒரே 431 மார்க்கில் எம்பிசியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 மாணவர்கள் இருக்காங்க. அதனால் மேபி 431 வரைக்கும் இறங்கலாம். ஆனால் 435 எம்பிசி எடுத்திருந்தா யூ ஆர் சேஃப் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இது நம்ம சொல்கிறது போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீடுக்கான ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? ரைட். எஸ்சியை பொறுத்த மட்டும் 397 மார்க் எடுத்திருந்தா சேஃபு. ஏன்னா ஓப்பன் கேட்டகரியில் ரொம்ப கம்மி எஸ்சியில் இந்த வாட்டி. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எஸ்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் கேட்டகரி ரேங்க் தான் மேபி நிறைய எடுக்கிறாங்கப்பா. அதனால் 397 எடுத்திருந்தா சேஃபு. மேபி இறங்கி வந்தால் 392 வரைக்கும் வரும். சரிங்களா? அதாவது பாசிபிள் 85 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்பிபிஎஸ். சரி, 85 ரேங்க் மேபி இது குறைஞ்சா பிடிஎஸ் தாராளமாக கிடைக்கும். இது கூட கீழே கிடைக்கும், கிட்டத்தட்ட 95 ரேங்க் வரைக்கும் கூட பிடிஎஸ் கிடைக்கும். சரிங்களா? பிடிஎஸ் பற்றி நம்ம பேசல. எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 404 மார்க் இருந்தால் சேஃபு. ஏன்னா எஸ்சிஏக்கு மொத்தமே சீட்டு வந்து 10 சீட்டு தான் வரும் எம்பிபிஎஸ் பொறுத்த மட்டும். அப்போ 404 இருந்தால் சேஃபு. 403 வரைக்கும் குறையலாம். பாசிபிள் ரேங்க் 12வது ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் எம்பிபிஎஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சரிங்களா? அண்ட் எஸ்டியை பொறுத்த மட்டும் 406 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா சேஃபு. 389 வரைக்கும் முடியலாம். என்ன சார், எஸ்சிக்கு 6 சீட்டு இங்கே போட்டிருக்கீங்க பாசிபிள் ரேங்க்கு? சார் 5 தான். நீங்கள் 154க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி மாணவர் இருக்கார். மேபி அவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் பிரைவேட் எம்பிபிஎஸ் கிடைச்சா அவங்க எடுப்பாங்களான்றது தெரியல. மேபி அவங்க கேட்டகரி ரேங்க் நான் எம்எம்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா மொத்தமே 5 எம்பிபிஎஸ் மட்டும்தான் பாசிபிள், 406ல் முடியும். சரிங்களா? மேபி அவங்க ஓப்பன் கேட்டகரி எடுத்தாங்கன்னா 6வது ரேங்க் வரைக்கும் பாசிபிள். சரிங்களா? இதுதான் இது வந்து 100% சேஃபாக உங்களுக்கான மார்க். இதெல்லாம் 99% இவங்களாம் சேஃப் ஜோன் அப்படின்றது. இந்த மார்க், இந்த கேட்டகரி மாணவர்கள் இந்த மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சேஃப்னு சொல்லிக்கலாம்ப்பா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மாறலாம். எண்டு கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் மாறலாம். பிசி மேபி 407, எம்பிசி மட்டும் 430க்கு கீழே கூட வர வாய்ப்புகள் இருக்குது. 430ல் வரலாம், 29 கூட வரலாம். ஏன்னா எத்தனை மாணவர்கள் பிரைவேட் கிடைச்சா கூட போதும், எனக்கு எம்பிபிஎஸ் போதுன்னு எடுத்தாங்கன்னா எம்பிசியில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ரேங்க் பேஸ்ட் ஆன்
ரேங்க் பொறுத்த மட்டும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். சரிங்களா? அண்ட் சேஃப் மார்க் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை பயப்படாதீங்க. அண்ட் இது வரைக்கும் வரலாம் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் என்னைக்கு டேட் வருதோ அன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே பாசிபிள் ரேங்க்கு கீழே நான் எம்பிபிஎஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்றவங்க இந்த ரேங்க்குக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 24வது ரேங்க் வரைக்கும் பிசிஎம் சொல்லியிருக்கேன். என் ரேங்க் 30 35 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே அடுத்த வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷனை எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்றவங்க பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இது கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ரைட். இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கு போயிடுச்சே குறைஞ்சிச்சேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆயுஷ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் நேற்றையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மார்க்கை விட 10 ரேங்க் 5 ரேங்க் 20 ரேங்க் கம்மியாகிறவங்க கூட ஆயுஷ் ஷீட்டு கவர்மெண்ட்லேயே கிடைக்கும். அதுவும் 7.5க்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். சரி, இந்த வருஷம் உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து எவ்வளோ பேர் சார் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டிருப்பீங்க. நான் போன வீடியோவில் போடும்போது 10க்கு மேற்பட்ட மாணவர்கள் மேபி 12 பேர் வருவாங்கன்னு நினச்சிருந்தேன். 9 மாணவர்கள் இது வரைக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது அவுட் ஆஃப் 32 மாணவர்களில் 9 மாணவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்தும் போகிறாங்க. சரிங்களா? ரைட். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.